வெல்கம் டு ட்ரிபிள் எக்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கான அப்ளை பண்ணவங்களுக்கான ஒரு இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது அப்ளை பண்ணவங்களுக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து அப்செட் பண்ணிட்டாங்களா இல்லை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு சப்மிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான எக்ஸாம் டேட் வந்து என்னைக்கு, வித் எந்த டைமில் வந்து உங்களுக்கான எக்ஸாம் டேட் நடக்குது, எந்த பிளேஸில் நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை பற்றின A to Z இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் வந்து நம்ம வந்து வீடியோ ஷோ பண்ணிட்டு வரோம். அதாவது ஜாப் அலாட் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் வந்து கரண்டில் இருக்க ஜாப்ஸை வந்து நம்ம கொடுத்துட்டு, இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் வந்து கரண்டில் இருக்க இன்ஃபர்மேஷன், அதாவது அந்த ஜாப்பை பற்றின ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன், உங்களுக்கான அட்மிட் கார்டு எப்போ டவுன்லோட் பண்ணலாம், உங்களுக்கான ஆன்சர் கீ வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கான ரிசல்ட்டுமே எப்போ வரும், அதில் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம வந்து அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து ஷோ பண்ணிக்கிட்டு வரோம். அதையும் நீங்கள் மறக்காமல் பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கான எக்ஸாம் டேட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸாம் டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 9 செப்டம்பர் 2024 26 செப்டம்பர் 2024 வரை நமக்கு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்க. அட்மிட் கார்டு வந்து உங்களுக்கு 4 டேஸ்க்கு முன்னே, அதாவது 9ஆம் தேதி இப்போ எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 5ஆம் தேதி உங்களுக்கான அட்மிட் கார்டு டவுன்லோட் ஆகும். அதுவே உங்களுக்கு 22ஆம் தேதி எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னே ஒரு 4 டேஸ் 18ஆம் தேதி உங்களுக்கான அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் ஆகும். இப்போ அட்மிட் கார்டு வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம 5ஆம் தேதி வந்து உங்களுக்கான வீடியோ வந்து நம்மளுடைய சேனலில் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்கள் அதை செக் பண்ணி உங்களுடைய அட்மிட் கார்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். வித் அதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் நம்ம கண்டிப்பான முறையில் பார்க்கணும், நம்ம என்னென்ன ஹாலுக்கு வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து அதில் வந்து ஷோ பண்ணி காட்டுவோம். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து உங்களுடைய எக்ஸாம் டேட்டு எங்கே நடக்குது, எந்த டைம் எந்த ஷிஃப்ட்டில் வந்து உங்களுக்கான எக்ஸாம் ஷிஃப்ட் வந்து வச்சுருக்காங்க, எந்த பிளேஸில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணுவோம். இதில் வந்து உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து உங்களுடைய டேட், மந்த், டேட்டா, இயர், இந்த மூணுமே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு, இந்த இடத்துல நவுன் த ரோல் நம்பர், டேட், டைம் அண்ட் பிளேஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நேம், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வித் உங்களுடைய பிளேஸ், உங்களுடைய டேட், எந்த ஷிஃப்ட்டில் நடக்குது அப்படிங்கிறத முதற்கண்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கான அட்மிட் கார்டு வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு, டவுன்லோட் ஆகாது அப்படிங்கிறது. இது வந்து உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸை பார்க்குற லிங்க்கு. இந்த 2 லிங்க் வந்து உங்களுக்கு வந்து கீழே கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு லிங்க் வந்து இந்த லிங்க்கு கொடுத்துருப்பேன். செகண்ட் லிங்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ். அந்த இதில் வந்து உங்களுடைய எக்ஸாம் டேட்டு, பிளேஸ் எது வரல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் கண்டிப்பான முறையில் செக் பண்ணி பார்க்கணும். உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடியை இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணிவிட்டு, இந்த இடத்துல உங்களுடைய டேட், மந்த், இயர், அதாவது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நவுன் த ஸ்டேட்டஸ் ஆஃப் யுவர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இதில் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் உங்களுடைய நேம், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களுடைய ஃபாதர் நேம் எல்லாமே கொடுத்துருக்கோம். அதுக்கு கீழே ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் வந்து அப்செட் அல்லது ரிஜெக்ட் அப்படிங்கிற ஒரு 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். அதில் வந்து உங்களுக்கு எந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்செட் கொடுத்துருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து அவங்க வந்து அப்செட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ரிஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரிஜெக்ட்டுக்கான காரணமுமே உங்களுக்கு அந்த இடத்துல ஷோ பண்ணி காத்திருப்பாங்க. எந்த இதுக்காண்டி உங்களுடைய அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் அதில் வந்து தெரிஞ்சுக்கிடலாம். இந்த இதில் வந்து உங்களுடைய அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வித் உங்களுக்கான பிளேஸ், எங்கே எக்ஸாம் பிளேஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையுமே நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுடைய பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நீங்கள் கொடுத்த அந்த மாவட்டத்துக்குள்ளே தான் மட்டுமே போட்டிருப்பாங்க. மேக்ஸிமம் அதையும் தாண்டி வெளியே போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நண்பர்கள் எல்லாருமே உங்களுக்கான லொக்கேஷன் வந்து ஷேர் பண்ணிடுவாங்க. அதையே நீங்கள் வச்சு பார்த்து உங்களுடைய பிளேஸுக்கு வந்து நீங்கள் போய்க்கலாம். எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் 1 ஹவருக்கு முன்ன கண்டிப்பான முறையில் உள்ளே போயிருங்க. இந்த எக்ஸாம் வந்து ஆன்லைன் தான், கம்ப்யூட்டர் எக்ஸாம். 1 நிமிஷம் லேட்டாக போனாலுமே உங்களுடைய கம்ப்யூட்டர் வந்து க்ளோஸ் ஆயிரும்.
அதாவது உங்களுடைய கம்ப்யூட்டர் வந்து அந்த அப்ளிகேஷனை வந்து எடுக்காது, சாரி உங்களை அந்த எக்ஸாம் வந்து பேப்பரை வந்து செலக்ட் பண்ணாது. அதனால நீங்கள் எக்ஸாமுக்கு 1 ஹவருக்கு முன்னையே நீங்கள் வந்து போயிருங்க. உங்களுடைய ரிப்போர்ட்டிங் டைமே கொடுத்துருப்பாங்க பாருங்களேன். அந்த ரிப்போர்ட்டிங் டைமுமே உங்களுக்கு வந்து கால் டிக்கெட் வந்தோடனே நம்ம வந்து இந்த இன்ஃபர்மேஷனை கொடுப்போம். சரிங்களா? இந்த இதை பற்றின வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.